சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன எல்லாத்தையும் கொண்டாங்க அங்கே வைப்போம் என்ன தூக்கம் கூட சமைக்கப்படும் என்ன அப்பா சரியான வெயிட் ஆகிட தெரியும் தூக்கிட்டோம் நாங்கள் சமைக்கிறதுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இடம் என்ன வடிவா அந்த தர இது மதியம் சாப்பிடுது கருவேப்பமில்லை அடுப்பு மூன்றது நெருப்பச்சு அதுல ஊற்றாது நான் மதியம் சாப்பிடுறேன் மனுஷனுக்கு பிறந்தானோடய நான் சாப்பிடாம நினைச்சு பார்த்துருக்க மாட்டா அவளோட இப்பதான் 18 கிலோ எங்க குரலை காணல அடுப்பு ஒரு கைட்டிச்சாதான் சரி இந்த காணும் வடிவா பாத்தீங்களோ எல்லாத்துக்கு காட்டுறது போடையில நீங்களும் சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன எல்லாத்தையும் கொண்டாங்க அங்கே வைப்போம் என்ன தூக்குங்க டோமினா தூக்குங்க இது எனக்கு வச்சணும் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு வந்து கடற்கரையில் சமைக்கப்படும் என்ன அப்பா சரியான வெயிட் ஆகிட தெரியும் தூக்கிட்டோம் இதுதான் நாங்கள் சமைக்கிறதுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இடம் என்ன வடிவா அந்த தரப்பால் எல்லாம் விரிச்சிருக்கிறோம் இதில் இருந்து தான் நாங்கள் எல்லாம் வெட்டி சமைக்க போகிறோம் உண்மைக்குமே நான் நினைச்சது வந்து தரப்பால் கூட காணுமோ தெரியான்னு சொல்லி ஆனால் நல்ல பிட்டிய தரப்பால் என்னங்க நல்ல வடிவாக எல்லாரும் இருந்து வடிவாக சமைச்சு நல்ல வடிவாக சாப்பிடலாம் உண்மைக்குமே உங்களுடைய பிறந்தா ஒரு அதிர்ஷ்டம் தான் வேற லெவல் அதுதான் இது நாங்கள் வந்து இதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்போம் என்ன எல்லாத்தையும் தூக்கி வந்து வச்சுட்டு நாங்கள் சமைப்போம் அடுப்பு செட் பண்ணிடும் சரியா கலைக்குதா ஏன் கலைக்குதுன்னு இப்போ தானே தெரியுது மதியம் சாப்பிடல பாருங்க மனுஷன் பிறந்த நாளண்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியா கிடக்கு என்ன நடக்கிற எல்லாத்தையும் வெட்டுறது சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் என்ன இப்போ வந்து தக்காளி பழம் வந்து ஒரு இதுக்குள்ளே போட்டாச்சு அது வந்து பிறகு வெட்டலாம் என்ன நெருக்கன்னு பார்ப்பேன் உப்பு பேக்கெட்டு தூள் பேக்கெட் தூள் தூள் என்ன இது அடுத்தது கஞ்சிக்கு இது உள்ளி ஓ மை காட் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து நான் உண்டை மறந்துட்டேன் இடிக்கிறது இல்லையா இது வந்து கருவேப்பமில்லை பாருங்க கருவேப்பமில்லை ஆமாண்டே கத்தி தாராளமாக கொண்டு வந்தேன் நானுங்க கத்தி எல்லாம் கொண்டு வந்தேன் இது அடுப்பு மூன்றது நெருப்பச்சு இது வந்து அரிசி என்ன நீங்கள் இருக்கட்டுக்கணும் அதெல்லாம் இதுக்குள்ள என்ன நடக்கு வாங்க நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட் சரி காணுமா சரி ரசிச்சதை பேக்கெட்டு சரி இப்போ நீங்கள் வந்தால் பிறந்தநாக்காராலும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தரப்படுறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன் நான் வேணாமன்னு சொன்னால் நானும் செய்தாரேராமா எல்லாரும் பெறுவேன் நம்ம எல்லாரும் பெறுவேன் நாங்கள் இப்போ இங்கே வந்து இப்போ சரியாக 4 மணிக்கு தான் இறங்கியிருக்கிறோம் நேரம் 4 மணிக்கு தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் சாப்பாடு பார்த்துச்சுன்னா இரவு சாப்பாடு தான் நாங்கள் செய்ய போகிறோம் எஸ் இரவு சாப்பாடு சாப்பிட்ற டைமாக தான் நான் வச்சேன் எல்லாரும் வேலை சொன்னாங்க எல்லாரும் வேலையில் தானே ஓ என்னம்மா கப்பலில் போட்டு ஓகே பாருங்க இப்போ அடுத்த என்ன நடக்குது வெங்காயம் உரிச்சு கொண்டு உடைச்சு கொண்டிருக்கிறேன் எல்லாம் உடைச்சாச்சு வெங்காயம் உரிச்சா சரி மழை மண்டு களையிட்டு வெட்டிட்டு நான் இப்போ எல்லாம் உடைச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் கடைசி மட்டும் இல்லை மக்களே 1/4 கிலோ உள்ளி மட்டும் உடைச்சு தந்தேன் ஆனால் நல்ல ஒரு பேக்ரவுண்டா ஒரு அழகான ஒரு சீன் நான் தான் கூட்டி இருந்தேன் ஊட்டுப்படு கீழே ஊத்தாது தூக்கி பிடிக்கலாம் காணுங்க தம்பி
நீ வீடியோ எடுப்பு இங்கே வாங்க இதெல்லாம் அப்படியே உறைஞ்சி கழுவணும் ஐயா சொல்லுங்க அம்மா கடற்கரை அப்படியே உறைஞ்சி கழுவணும் தக்காளி பழம் ஒன்று கீழே வந்துட்டா ஓய் முழு உள்ளியும் உரித்தனீங்களோ ஓ காவெல்லாம் மேலே நிற்குது கொஞ்சம் வராது கட்டம் நாங்கள் மிளக்கறி வெட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே உண்டா விட்டோம் தக்காளி பழத்தை புரும்பா விட்டோம் என்ன டோவினா இன்றைக்கு என்ன டோவினா கொஞ்சம் உஷாரெல்லாம் இருக்குது ஆ வரி நம்ம வேறட்டுக்குமா உண்மையாக சரியான ஆவெல்லாம் நான் இருக்கிறேன் கோழிப்புங்க சாப்பிட்றது இறங்க என்னடா பசி நான் மதியம் முடி சாப்பிடுறேன் மனுஷனுக்கு பிறந்தாண்டே நான் சாப்பிடாம அவ்வளோ பிஸி அவ்வளோ வீட்டில் 4 பேரும் கூட்டியிருப்பா இந்த இதை வெட்டி நம்மண்டால் வேல் முடியுது வச்சு ரக்க வேண்டியானே அங்கே நான் தேங்காயெல்லாம் திருவி பாலெல்லாம் புளிஞ்சு கொண்டா வந்தேன் நான் இன்னைக்கு ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடு இல்லை வந்து தண்ணி போய் குடிக்கலாம் அது போகிற சர்மியக்கா தான் முதல் வாரேன் அவள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவள் டியூஷன்களுக்கு விட்டுட்டு வேற ஒன்று வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டா அவளோட அவள் சிரிக்கிறாங்க இடத்தை பார்த்து மோனிகாவும் சர்மியக்காவும் வரீங்க எண்ணெய் விடத்தானே வேணும் வதங்கத்தானே வேணும் ஆனாலும் சொன்னேன் என்னன்னு தெரியல பேனசியாக வரட்டும் ஏன்னா கோழி பக்கத்து நான் போன் அடிக்க கோழிங்கண்டு போகுது நான் வெட்டிட்டு சமைக்க நான் மூண்டரை இந்த என்ன சொல்றீங்க இருந்தீங்களோ எல்லாம் உரிச்சு கொண்டாந்து தனிங்க தானே வீட்டையெல்லாம் வெட்டி போட்டு கொண்டு வீட்டை வெட்டிட்டு கொண்டு வந்தா கிக் இருக்காது இங்க வந்து சேரா கிக் மோனிகா மோனிகா இன்றைக்கு டியூஷனுக்கு போயில்லையோ 2 நாளா போகவும் இல்லையா மோனிகா அக்கா அங்க கூட்டி விடுங்க பார்த்தீங்களோ கொட்டோ அப்படியா சும்மா சொல்லணும்னு சொல்லாது நம்ம வீட்டை போய் பார்த்து இங்கே நான் போய் எங்க அடுப்பை மூடுறதுக்கா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி புறம் எல்லாம் கொண்டு நாங்கள் ரெடி தண்ணி குடிக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கட்டுப்பட்ட விழுந்தான விழாது விழாது யாரும் இதுக்கு தட்டியும் போடுங்க தக்காளி பழம் தக்காளி பழம் பேக்கேக்க போடுவோம் நினைக்கிறேன் கரைஞ்சிடும் சமையல்காரர் வேற மனசிக்காகும் இல்லை நீங்க மாறி சொல்லி போட்டீங்க அனுசியாக்கா ஒரு நாளே செய்யலையா செய்தவடா செய்யல அவன் சொன்னவளன்னு இது வந்து கூடுதலாக செய்கிறது வந்து ஷேர் மிச்சவாளும் மேனும் உந்தாலும் செய்கிறவியா அவைக்கு தான் தெரியுமா அவையை தான் பார்த்து கொண்டிருக்கோம் காணீர் சரி சுகந்தானுங்க இதில் வெட்டினா சரி அலுவல் முடிச்சு அப்போ இன்றைக்கு என்ன மதியம் சாப்பாடு நாங்கள் இன்றைக்கு இது திருக்கக்கறி திட்டுக்கறி என்ன சந்தைக்கு விட்டாரு திருக்கை வாங்கிட்டு அவருக்கு விருப்பம் திருக்கேண்டா நான் செய்கிறது வாங்கிட்டு வாங்கணும் கம்சிக்கும் விருப்பம் திருக்கேண்டா ஆனால் மானுக்கு திருக்க விருப்பம் உண்டு இவருக்கும் விருப்பம் தான் சௌரங்கள் தான் திருக்க பிளாப்பழம் ஒரே ஆக்கள் தானே அப்போ ஒரே சாப்பாடு தான் விருப்பம் நாங்கள் இன்றைய மதியம் சமைக்கலண்ணே என்ன அப்போ சாப்பாடு நாங்கள் சாப்பிடல இன்றைக்கு காத்தடிச்சனுங்களே அப்போ இன்னும் சாப்பிடல சாப்பிடலையா மீரா அப்போ நீங்கள் சாப்பிடுனீங்களா எங்கே சாப்பிடுங்க பச்சை பொய்யுங்கோ புட்டே வைக்கல ஜோலி பிளாக் ஆக்கள் வந்தால் தான் இன்னும் ஒரு இதாக இருக்குமே வாங்க வாங்க அதுதான் இரவு வெளிச்சோன்னா இந்த கடற்கரையெல்லாம் லைட் இல்லை தெரியுமா சில கடற்கரையில் லைட் அதுதான் யார் இந்த காருக்குள்ளால வழியால் வரையினம் யார் வரையினம் காணவே இல்லையே சு அனுவோ
யார் வாரண்டே இருக்கு நாங்கள் இதையும் போட்டுடி சுற்றி கொண்டு வரீங்க நம்ம வேறுங்க வாக்கலை கோழிப்புக்கு யார் ஃபேமஸாக சமைப்பினோம் எங்க அவன் ஒழிச்சு நிற்கிறேன் அவன் ஐஸ்கிரீம் குடிக்கிறான் குழந்தை தானே இனி அடுப்புல வச்சிருக்க சரி எல்லாம் ரெடி அடுப்புல போட்டு எடுக்கணும் எல்லாம் சரி இப்போ தான் பதினொன்று வைக்கிறோம் வில்லேஜ் குக்கிங் எங்க குரலை காணல அது வெயில் சரி நாங்கள் அங்கே அடுப்பு மூட்டுவோம் ரைட் வா பாட்டு பாடுற பூவரெல்லாம் கொண்டு இருக்கு ஆடப்புறம் அவங்களோட பாருங்க வந்தோடனே நல்ல காரியம் செய்கிறாரு மெக்கி வாங்க காணி சமாளிப்பா காத்துக்கு 3 உண்டாக்குமா அது காணும் காணும் இன்ஜினியர்ஸ் ஓம் பண்றேன் ரைட் கோழி புகையில போகும்போது அனுதான் எனக்கு தெரிஞ்சு கோழி புகையில வீட்டு இருக்கேன் எனக்கு ஞாபகம் சரியான சட்டி ஒரு பக்கம் நெளிஞ்சுதான் என்ன கொதிக்குது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டுக்கு மிளகறியை போட்டு வதக்கிட்டு தான் எடுத்தாரு வளமையா போருங்க என்ன கொதிக்க முறை என்னமா அப்படி போட்டு தான் சார் ஓ மேன் டாசர் ஒரு பக்கம் கொஞ்சம் நீளம் பிடிக்குது காற்று அங்கேயும் போகுது காத்தா இதுக்கு அந்த சின்ன பறவை கூட நல்ல கொல்லியாக வச்சு தான் நின்று பிடிச்சிருக்கு இது போர் காணும் அது இருக்குதா ரைட் கொதிக்குதா சத்தம் கேட்கல நான் இப்போ போயிடுறேன் நான் முடிக்கிறது நீங்களா தான் சட்டை கொடுத்துட்டு கம்பெனியை கொஞ்சம் வெயிட் பண்ண ராசிக்க போடுவோம் அந்த சத்தத்தை காணு அங்க போக
தங்க கடலோ தங்காங்க விதியா பேர் இருக்கா சங்கிலி போட்டுக்கிறோம் பேட்டியல் உள்ளி இதெல்லாம் பிறகு தானே போடுறது தானே இது வதங்கி கொண்டே ஊற்றி போட்டு அடுப்பு இருக்க எட்டிச்சா தான் சரி வேட்டை கூப்பிட்றோம் இல்லை அடைஞ்சு விட்ருவோம் பறக்கு அடி ஒன்று இந்த பக்கம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இஞ்சி உள்ளி மிளகு புரும்பு அடித்து வச்சுக்க எல்லாத்தையும் இதுக்கு போடுவோம் 1/4 கிலோ உள்ளிக்கு மேலே நல்லா இருக்கும் இஞ்சியும் கூட இஞ்சியும் போட்டு அப்படியே மிளகையும் போட்டு விடுவோம் கொஞ்சம் உரைப்பா இருந்தாலே இல்லை தானே நல்லா இருக்கும் பாருங்க போடுறோம் காணுமோ போடுங்க ஒரு பேருக்கும்னா உரைப்பா இருந்தால் தான் டேஸ்ட்டு நான் சொன்னது கோழி புக்கண்டா சும்மா கேரசாரமாக இருக்கும் நம்ம இப்போ தான் அடுப்பு கொஞ்சம் எரியுதுன்னு சரி சரி எல்லாத்தையும் போடு இனி வந்து மிரக்கறி போடுறேன் கொஞ்சம் கலரு பச்சை வாசனை உள்ளி இஞ்சியெல்லாம் போட்ட அப்புறம் இல்லை வாசம் வருது வாசனையா இருக்கும் மற்ற இன்னைக்கு என்னன்னா வளமேலுமே இதில் கூட சாப்பிடுங்க இடம் அப்படி சந்தோஷம் உண்மையா ஏஞ்சிருங்க அப்போ குளிர்மையா இருக்குது இல்லை நல்லா இருக்குது இதே நீங்கள் யோசிச்சு பாருங்க எங்கட வீட்டை வெளிக்கொள்கை இருக்குல்ல அப்படி ஓடி இருப்பீங்க 8 மணிக்கு அதுதானே டக்கண்டா நல்லா பிடிக்குது வைக்க இது என்ன கலராக என்ன கருப்பு என்ன சொல்றது கால்ட கலைஞ்சிது மண் மேக் போட்டு இல்லை ஒரு நாள் மிஞ்சம் வாடுறதாக்கு ஓ நேற்று நாங்கள் வேற 2 கம்சிண்டேக்கு ஓ கம்சிண்டேக்கு வேற தானே இங்கே வந்து ஒரு ஆக்கள் வந்து ஒரு டிஷ்ஷுக்குள்ள அடிக்கி சாப்பாடும் கையில் கொண்டு வந்து தூக்குவாளியில் ஓ நல்லா இருந்துச்சு பார்க்க திரும்பி இருந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு பாவிரிச்சு போயிடும் ஆனால் மிரக்கறி போடலாம் போல தக்காளி பழம் கடைசியாக போடுவோம் உருளைக்கிழங்கு கேரட் ஜெத்தில் அதுவும் புரும்பு தக்காளி பழம் புறா போடுவோம் நாங்கள் ஆனால் ரச்சி வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணித்தேலம் ஊறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மணி இருக்கும் போல் ஊற வச்சது நல்லா பிடிச்சிருக்கும் உப்பெல்லாம் ஆமாம் நல்லா வந்து சரி மறந்துட்டு இதான முதல் தடவை நான் அதான் பிரச்சனையே நான் வெங்காயம் போட்டாச்சு தானே அதை போடல நான் போடுங்க இதுக்குள்ள வந்து நாங்கள் உப்பையும் போடுவோம் உப்பையும் போட்டோம்னா இப்போ பார்த்து போடுவோம் இப்போ அளவாக போடுவோம் நல்ல காலம் சின்ன வெங்காயம் இப்போ கண்டது கடைசியாக கண்டிருக்கணும் சரி அப்போ அடுப்பு சும்மா அந்த மாதிரி எவ்வளவு காற்றடிச்சாலும் அடுப்பு நல்லா பிடிக்குது பக்கு பாருங்கண்ணா அப்புறம் பாப்பா அண்ணா வீட்டு இந்த கழுவ மட்டும் சொன்னா அப்போ கழுவி தான் ஊறி இருக்குமில்ல நல்லா சரி இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்போ தக்காளி பழம் போட போகிறோம் தக்காளி பழம் போட்டு தான் இல்லை நிறைய சேர்ற மாதிரி கிடக்கு தக்காளி பழம் எல்லாம் போட்டு இப்போ வதங்கட்டும் இதுக்குள்ள வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அரிசி கழுவ போகிறேன் அரிசி வந்து கூடுதலாக ஊற விடுறதா நான் இங்கே வார வழியாக வந்துட்டேன் கழுவோம் இது எரியாட்டுக்குமா சரி தாங்க இதில் இருந்து அரிசி இந்த காணும் வடிவா பார்த்தீங்களோ அதுதான் அதை விட ஏஞ்சல் வடிவு அதுதான் கண்ணாடி போட்டதே ஏஞ்சி வடிவு அது தலைமுடியா பண்ணணும் சு தம்பி குட்டிய பாரு கொஞ்சம் நடக்குது
தம்பி குட்டி அண்ணா அங்க பிறந்தாக்காரனக்காரன் இல்ல உடுப்பு மாத்த போட்டு ஓ களைச்சி போட்டேன் தெரியுமா அம்மான தெரியுமா நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறீங்க லேட்ட நேரம் அம்மான விடலாமா பார் பார் உப்பு போட்டேன்னா பார்த்து போடுவோம் ரச்சிக்கும் போட்டது பிறகு காணாதுன்னு பார்த்து போடுவோம் என்னத்துக்கு ஆட்டுறதுக்கு ஆட்டுங்க ஆட்டுங்க மனுஷன் மனுஷன் பாருங்க ஆட்டி கொண்டிக்க நாட்டுங்க ஆட்டுங்க பொறுக்கல தெரியுமா உப்பு காண பண்ற வாயில பாருங்க போட்டுனா அது ஆனா கொஞ்சம் உப்பு காரமா இருந்தானே இல்ல நான் ரச்சிக்கும் போட்டது ரச்சிக்கும் போட்டேன் ரச்சி எப்ப போடுறது ஐயோ ஏசப்பா நீங்கள் எல்லாம் புளியா செய்து போட்டீங்க இப்போ ரச்சி போடையில ரச்சி போடையில நாங்க வதங்க தட விட்டுறாங்க போட்டு அவங்க பிரச்சனை அது நான் டேஸ்டா செய்யணும் மண்ணெல்லாம் ஊற வச்சிருக்கு அது நல்லா ஊறி ஆனால் இப்படி தான் வெட்டணும் போடுங்க சொன்னீங்க கூட மெனசி தான் பேமஸ் இது செய்யறது வந்தோடனே தண்ணியை விட்டுட்டாங்க அடி பிடிக்கணும்னு நானும் அந்த கோழி புகையை மறந்து விட்டுட்டேன் போடல நீங்களும் மூஞ்சல் அள்ளி எறிஞ்சு விட்டுறேன் தண்ணி இல்லை காணாது பொறுங்க ஓடாங்க நான் முன்னுக்கு நிற்கிறேன் ஒரு இது தண்ணி கொதிக்கல தானே படம் இல்லைங்க என் வெள்ள இதுல பிரண்டு விட்டா வெள்ளோடு போடுவாங்க அதுதான் அரிசி இருக்கட்டும் அந்த தண்ணிக்கான அந்த தண்ணிக்கான எடுத்து கொண்டு வரட்டும் காணாது இல்லைன்னு உறவு இல்லைங்கிறது இப்போ வந்து என்ன செய்து கிடக்கன்னா எல்லாமே போட்டு அவிய விட்டு கிடக்கண்ணே இனி வந்து அரிசி எப்போ போடணும் கொதிக்கணும் கை அழுகி போடும் உங்க அம்மா வசந்த பாருங்க பாருங்க புறவை எல்லாம் பொறி கொடுத்துருங்க பாருங்க புறவை பாருங்க மக்களே இது என்ன புறவு ஆமணக்கு பாவம் பொறிக்க தருது தானே வந்து நல்லா கொதிச்சா அப்புறம் தான் போடும் நீங்க சொன்னீங்கல்ல கிண்ட கூடாது என் அரிசியே நான் கிண்ட ரச்சி உடைஞ்சிரும் ரச்சி வந்து உடைஞ்சு போடும் அதுதானா அப்ப அதறியா வந்து நல்லா கொதிக்கணும் நாங்க அரிசி வந்து கொதிக்க போடணும் அங்க பாருங்க சின்ன நாள் எல்லாம் விளையாடி கொண்டிக்கணும் வச்சிருக்கிறோம் உப்பு காணுமா நல்ல தண்ணியில விட்டுருந்தாங்க அதுவும் அப்படித்தான் சிக்கலா அனு சொல்ற மாதிரி இப்ப வந்து நாங்கள் அதை போடுவோம் என்ன டேஸ்ட்டுக்குரியது அவியட்டுமா சரியா சரி ஓகே நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா என்ன செய்யணும் அரிசியை போடுவோம் என்ன நல்லா கோயிச்சுட்டு அரிசியை போடுவோம் ஆனா அம்மா இதுலாம் சுடுது மண் எல்லாம் திட்டுமா இந்த இடம் ஆனால் புளிஞ்சு விடுவோம் என்ன இல்லை இல்லை ஏண்டா காணும் காணும் எப்படி நம்ம இருக்கு மூடி ஆனால் கழுவோம் ரச்சி சிறக்கப்போ விடணும் எல்லாம் போடுவோம் பாருங்க நல்ல புளி பார்த்தீங்களா சார் இது அணுவுக்கு தானே கோழிப்புக்கு அணுவுக்கு தானே தெரியும் மறுபக்கம் புளிக்கும் மறுபக்கம் புளிக்காம இருக்கும் ஒட்டு தேசிக்காயில என்ன புளியோண்டு பார்த்தீங்க என்ன கோழிப்புக்கே கொஞ்சம் உப்பும் பாலப்பை விடணும் அவசரப்படாங்க எல்லாம் விடுவான் செட்டியோ இல்லை மறந்துடுவேன் இல்லை வெள்ளனை வெங்காயத்தையே மறந்துட்டேன் ரச்சியே மறந்துட்டேன் இல்லை வெங்காயம் நான் மறந்துட்டேன் சின்ன வெங்காயத்தை மறந்துட்டேன் பெரிய வெங்காயத்தை இல்லை சின்ன வெங்காயம் போட்டேன்னா மறந்துட்டேன் ப்ரோ போடு நார்னன்
முன்ன புளி கொண்டு பார்த்தீங்களா புளிச்ச பாருங்க இவ்வளோ புளி அப்படி இல்லையானு இந்த கையால் புளியிறேன் அமர்த்தி உலக்க மாதிரி கையா பார்த்தீங்களா அம்மிய புளியுமா பொழியும் தெரியுமே இல்லை ஆனால் அடிக்கிற காற்று கொஞ்சம் சத்து இல்லை தனமுழுத்தி நம்பளுத்தி போடாங்க குடிங்க இல்ல விட்டுட்டு குடிச்சு பாப்போம் புளி கூடினா தக்காளி பழம் விட்டுருந்தாங்க அதுவும் அப்படியே விளங்குது ஆளுக்கு தெரியுமா அண்ணன் பிறந்த நாளுக்கு போய் நேசிச்சு சமைக்குதான்னு தெரியுமா சாப்பிடுவோம் அதுவும் விஷயமே ஆனா அண்ணாவில் பாசம் தான் தெரியுமா விடுங்க 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 என் கையில் ஊத்துங்க என்னன்னு சொல்ற நாத்து சரி நான் கழுவேல எங்க அம்மனே போய் சொல்லுவேன் அதை கூட்டிட்டு சரி அக்கா கிண்டுங்க பாபு ஒரு ஆள் வேணும் சத்தானால் வாங்க என்ன செய்யறது களத்துல இறங்குங்க அனுட்ட கொடுங்க இருக்கா பாக்கட்டும் நான் புடுறேன் தாங்க நீங்க சுட சுட குள்ளி விடுவீங்க என்னடா நல்லா இருக்கு சும்மா இல்ல நான் விடுவோம் கொஞ்சம் மொண்டு விடுவா இல்ல வார நான் ஆசைப்படுறேன் ஏன்னா தேசி புளி விட தான் ருசி எடுக்குது வெள்ளம் அப்போ எல்லாத்தையும் விட்டு விடுவோம் வெட்டிட்டு இருந்தாங்க விடுங்க விடுங்க ஆனா ஒரு எண்ணெய் பிடிச்சி போயிருது இனி முதல் பால் விடணும் ஒன்றரை தேங்காய் பூத்திட்டு புளிஞ்சு கொண்டு வந்தேன் பிரெயின்லையோ ஐயோ ஆ எத்தனை வீட்டு ரச்சிச்சிலைக்கு போடுங்க போடுவோம் அப்படி பிக்கட்ட அச்சோ இப்படித்தான் எல்லாம் காத்துல பறக்குது போறானு ஓகே இப்போ என்ன செய்ய போறோம் நாங்க இப்ப பால் விட போறோம் பசுப்பாலண்ணே அப்ப தேங்காய் பால் பசுப்பால் நீங்களாம் சாப்பிடுவீங்க இப்படி வைக்கடி பால் விட்டா தான் நல்லா இருக்கும் பால் புளிஞ்சா சரி இல்லையா ஏன் மிக்சியில் அடித்தேன் நான் இல்லை அது அடியில் தண்ணி மாதிரி வந்துட்டு ஒன்றரை தேங்காய் திருவினான் நான் சில பேருக்கு ஒழிப்பு கைக்கு தேங்காய் பழைய விடுறேன் கொழுப்பு விட ஒன்று கொஞ்சம் அப்பதான் திரண்டு நல்லா இருக்கும் இனி நாங்கள் ஒன்றும் சேர்த்து விட தானே அப்படி மூடி விட சரிண்ணே இந்தா உங்களை விருந்துக்கான ஆசார தூக்கிட்டு போறோம் இந்த ஆசார புளிய கொண்டு வைக்க என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு இப்படி வைப்போம் கோயில்களில் சோறு கொடுக்கணும் அப்படித்தானே இப்போ என்ன செய்ய போறோம் போடலாம் வேணும் வாங்க சாப்பாடு போடுறாங்க ரஞ்சித் வச்சுட்டீங்களா கோப்பையை கொண்டுட்டு வாங்க கோப்பையை கொண்டா காட்டுங்க பாப்போம் இப்படி வந்தேன்டா பாப்போம் என்ன மணியா தாங்க தண்ணி பதமா இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் சாப்பிட அனு அப்படித்தான் சொன்னது என்ன தாங்க ஒரு கண்டிப்பாக தூக்கும் போது நல்ல நல்ல ஈரப்பதமாக இருக்கும் நல்ல மன அரிசியை கூட போட்டி 4 கிலோ நான் சொன்னேன் இல்லைங்க நான் அப்படித்தான் செய்வேன் நான் சாமியை கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து இருக்க முடியாது 5 கிலோ போடுவோம்னு சொன்னேன் அவன் பெரிய சமையல் சமைக்கிறான் சாமி கொடு சரி சரி முட்டை சாப்பிடுங்க போட்டு கொடுக்கும் சரி சரி சின்ன போட்டு கொடு ரைட் பிடிக்க போறீங்களோ ரைட் ஒரு ஆள் கைக்கு நிற்கணும் மேற்கொண்டு உண்டு சின்ன கழுக்கா சின்ன கணக்கு காணுமா ரைட் ஒரு ஆள் வாங்கோ ஓ வாங்க எவ்வளோ மண்ணுகள் எல்லாம் கொட்டிட்டு ஜீவா டேய் இதை கொண்டே கொடுண்டா அச்சு கொண்டே கொடு சின்ன கழுகு ரைட் ரைட் ரச்சி வருது அவர் தான் பெரிய வயசு கொண்டு போட்டு வச்சு நிறைய கொடுங்க அதான் ஓ அது பெரிய துண்டு தானே ரைட் கூடிட்டு பெரிய கணக்கும் சின்ன கணக்கு ஆ ரைட் இந்தா யார் சின்ன ஆள் மோனிகாடு ஏஞ்சமா கொடுத்தாச்சு அப்போ இது பெரிய கிடக்கு நீ பெரிய கணக்கு குழம்பு காய வேணும் அதிகம் சரி காய கூட இப்படித்தான் இருக்கணும் கொஞ்சம் ஆக கணக்கு போடுவோம் சாப்பிட்டு தர வேண்டிய எண்ணெய் இல்லை எண்ணெய் போட்டானே அண்ணா
ரைட் சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களை கொடுங்க சித்திக்கு கொடுங்க இல்ல அவ்வளோ சாப்பிடுங்க கடற்கரை காத்துக்கு அப்போ கொஞ்சம் நில்லுங்க சாப்பிடுவாங்க இந்த ஜீவா இந்த யார் சாப்பிட சும்மா இருக்கணும் கொண்டு கூட சாப்பிடுங்க சாப்பிடுங்க வேற இது உங்களோட அம்மாடா ஜீவா போட்டோம் சூறு தாங்களே யார் கொடுங்க இல்ல கொஞ்சமா போடுங்க வேற எதுவும் இல்லை சூறு தாங்களே நீட்டா போட்டு கொடுங்க புரிய கணக்கு போட்டா கீழே இருக்கு ஒரு கோப்பை ரைட்டா கீழே ஒரு கோப்பை இருக்கு வேற இருக்கு வேற யாருக்கு வேற இருக்கு எது போடு நீ கடைசியா சாப்பிடு இல்லை சாப்பிடு மாதிரி அடியா மழை 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 கள்ளி போடுங்க பரவாயில்ல இது நான் பார்க்குறேன் நீங்கள் சோத்தை கூட போட்டு குளிக்க போட்டு தரீங்க இந்தா தொந்தர போட்டு அப்பதான் நான் கோப்பை வாக்க சாப்பிடுவோம் இன்ட்ரெஸ்ட் இருப்பேன் வெங்காயம் இல்லை வெங்காயம் வெங்காயம் கிடையாது மண்ணுக்கு தாட்டு வச்சு வேற என்ன கோப்பை வரட்டும் கோப்பை வரட்டும் கோப்பை இல்லையா வேற கோப்பை இருக்கு போடுங்க போடுங்க லஞ்சிட்டே போடுங்க கோப்பை இருக்கு மண் பறந்து உடம்புல மடியில் வச்சு மடியில் கொண்டு வாங்க சாப்பாடை போட்டு போட்டு சாப்பிடு வந்து அதே சாப்பிடுறாரு இல்லவா இல்லை சாப்பாடு தலசை கட்டியெல்லாம் சுடுவது ஆனால் இந்த காற்றுக்கு நக்கல் ஆறிடும் அதெல்லாம் மூத்த கிட்ட கொண்டு வந்துடு காணும் 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 வேணாம் வச்சு வேணாம் ரைட்டு எப்படி இது கொழுப்புக்கு செய்த கையுக்கு தங்க அந்த வண்டை கப்பங்க இந்த குடும்பத்தை சூடாக தாங்க தெரியும் வச்சு